அத்தியாயம் 47 விருந்து. நிலவனின் செயல்கள் நகரம் முழுவதும் பரவி 2 நாட்கள் கடந்துவிட்டன. நகரத்தில் பலர் அவர் இருக்கும் இடத்தை தேட முயன்றனர். சிலர் அவரை தங்கள் தலைமை காவலராக நியமிக்க விரும்பினர். சிலர் அவரை சண்டைக்கு சவால் விட விரும்பினர். சிலர் அவருடன் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினர். இதனால் அவரிடமிருந்து அரிய அசுரர்கள் மற்றும் மூலிகைகள் வாங்குவது போன்ற ஒப்பந்தங்களைச் செய்ய விரும்பினர். இப்போதுதான் நிலவன் மினோட்டார்கள் எவ்வளவு பெரிய ஒப்பந்தம் என்பதை உணர்ந்தார். ஹண்டர் சங்கத்தின் மூலம் சென்று அதிக விலைக்கு வாங்குவதை விட மூலத்தை தொடர்பு கொள்ளவே அனைவரும் விரும்பினர். மேலும் வளர்ந்து வரும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வாழ்வீரனுடன் நட்பு கொள்வது அவர்களின் முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. ஹண்டர் சங்கம் மற்றும் பிளாக்கிரியின் வணிக நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு மட்டுமே அவரது தற்போதைய இருப்பிடம் தெரியும். சிஸ்டம் முன்னேற்றத்தைச் சொல்லுங்கள். நிலவன் தீவிரமாக பயிற்சி செய்து தனது போர்த்திறன்களையும் நுட்பங்களையும் மேம்படுத்திக் கொண்டிருந்தான். அதற்கு பதிலாக மலர் தோட்டத்தையே தனது பயிற்சி மைதானமாக மாற்றியிருந்தான். அவன் கொள்ளையடித்த விண்வெளி வளையத்திலிருந்து அனைத்து ஆயுதங்களும் உபகரணங்களும் அவனிடமிருந்தன. எனவே அவனது பயிற்சிக்கு உதவ வளங்களுக்கு பஞ்சமில்லை. புரவலன் பின்வருவனவற்றில் 100% ஆயுத தேர்ச்சியை அடைந்துள்ளார். வாள் 100%, கத்திகள் 100%, வில்வித்தை 100%, கோடாரி 100%, கேடயம் 100%, ஈட்டி 100%, சிறந்தவாள் 100%, கிளீவர் 100%, சேபர் 100%, தொப்பி 100%, எரிபொருட்களை வீசுதல் 100%. ஹோஸ்ட் பின்வருவனவற்றில் 100% போர் நுட்பங்கள் திறன்களில் தேர்ச்சி பெற்றுள்ளார். நிழல் நடை, நெருப்பு புயல், காற்று கட்டர், வாள்முனை, பாரி டிலெக்ட், செய்டு ஹாப்பர், பாதுகாப்பு வலிமை, நெய்ட் வால், ரிப்பர் நகங்கள், லேசரேட், ஆர்ச்சர் சைட், ரோஸ்ட் ஸ்பைக், நீர் கத்தி, பிஞ்சர். கடைசியா நிலவன் பெருமூச்சு விட்டான். கடைசியா கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு தோணுச்சு. எனது தற்போதைய ரேங்க் என்ன? கிராண்ட் மாஸ்டர் ரேங்கை நான் எப்படி முறியடிப்பது என்று நிலவன் ஆர்வத்துடன் கேட்டான். ஏனெனில் 100% தேர்ச்சியை அடைவது தனக்கு ரேங்களை முறியடிக்க உதவும் என்று அவன் நினைத்தான். தற்போது இந்த ஹோஸ்ட் ஒரு உச்ச மாஸ்டர் ரேங்க் போராளியுடன் ஒப்பிடத்தக்கது. மேலும் எந்தவொரு ஆயுத தேர்ச்சி அல்லது திறன்களுக்கும் அடுத்த ரேங்கை முறியடிக்க ஹோஸ்ட் 100% தேர்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். அத்துடன் திறன்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த வேலைகள் வகுப்புகளில் உயர் ரேங்கைச் சேர்ந்த எதிராளியின் மையத்தை உண்ண வேண்டும். எனவே ஒரு கிராண்ட் மாஸ்டரை அடைய நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை எதிரியைக் கொன்று அவர்களின் மையக்கருவை சாப்பிட்டு அவர்களின் திறமைகளை உள்வாங்க வேண்டும் என்று நிலவன் அமைப்புக்கு கேள்வி எழுப்பினார். ஆம், என்ன விளையாடுறியா? அது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இந்த நகரத்துல கிராண்ட் மாஸ்டர் மாதிரி ஆளுங்க அதிகமில்ல. அவங்க யாரோடையும் எனக்கு பகையில்ல. அதனால என் பதவியை உயர்த்துறதுக்காக அவங்கள கொள்றது நியாயமான தேர்வாகத் தெரியல. இப்போதைக்கு உயர்ந்த இடங்களிலும் பெரிய நகரங்களிலும் எதிரிகளை தேட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கவலையுடன் முகபாவனையை வெளிப்படுத்தினான். இந்த கணத்தில் இளாவோட் நகரின் தெருகில் உள்ள அதே கோட்டையில் உயர் அதிகாரிகள் மற்றும் சில சட்ட அமலாக்க அதிகாரிகளால் ஒரு கூட்டம் நடைபெற்றது. உன்னை நினைத்து நான் ஏமாற்றமடைந்தேன், கேப்டன் சந்திரன். ஒரு வாரம் ஆகியும் இந்த ஷேடோ வீரன் யார் என்பதை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இது நம் நகர பாதுகாப்புத் துறையிலும் முழு நகரத்திலும் விழுந்த பெரிய அடி என்று மெல்லிய வயதான வெள்ளைக்கார லைன்கின் முதியவர் ஒருவர் பேசினார். தயவு செய்து மரியாதைக்குரிய நீதிபதியே, எனக்கு இன்னும் 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நான் நிச்சயமாக ஷடோ வீரனை பிடித்து உங்கள் முன் கொண்டு வருவேன் என்று நடுத்தர வயது கேப்டன் பேசினார். நான் எந்த சாக்குப்போக்குகளையும் கேட்க விரும்பவில்லை. இந்த ஷேடோ வீரன் யாராக இருக்க முடியும் என்பது குறித்து உங்களுக்கு சரியான சந்தேகங்கள் கூட இல்லை என்று வயதான நீதிபதி நினைவுபடுத்தினார். நான் பேசினால், மாண்புமிகு நீதிபதியே, சமீபத்தில் எங்கள் கண்களில் ஒரு சந்தேக நபர் சிக்கினார். அவர் நிலவன் என்ற ஹண்டரை. நாங்கள் சேகரித்த தகவலின்படி இந்த நபர் ஒரு காலத்தில் அபிஸ் வனப்பகுதிக்கு அருகில் கொள்ளைகளால் பதுங்கியிருந்து கொல்லப்பட்ட ஒரு கூலிப்படை குழுவைச் சேர்ந்தவர் என்பதைத் தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. காட்டில் தப்பிச் சென்று சில வாரங்கள் அங்கேயே உயிர் பிழைத்த ஒரே நபர் அவர்தான். பின்னர் அதே கொள்ளைகளால் பதுங்கியிருந்து தாக்கப்பட்ட ஒரு வணிக கூட்டத்தை காப்பாற்ற வெளியே வந்தான்.
கவசம் அணிந்திருந்த ஒரு அழகி பெண் பேசினாள். பின்னர் அவள் தனது கண்டுபிடிப்புகளைத் தொடர்ந்தாள். மேலும் கிராண்ட் மாஸ்டர் மேஜிக் வாழ்வீரன் நேத்ரன் ஹாலண்ட் நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் நபரும் அவர்தான். எங்கள் தகவலின்படி அவர் இப்போது தனியாக வேலை செய்கிறார். மேலும் அவர் ஒரு பீக் மாஸ்டர் ரேங்க் வாழ்வீரராக கருதப்படுகிறார். ஷேடோ கொலைகளைச் செய்யும் முறைகளின் அடிப்படையில் அவர் ஒரு பீக் மாஸ்டர் ரேங்க் கொலையாளி என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த நபர் மீது எங்களுக்கு சில சந்தேகங்கள் என்று அந்த பெண் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தினார். லெப்டினன்ட் பீட்ரைஸ் ஒருவர் வாழ்வீச்சு நிபுணர், மற்றவர் ஒரு கொலைகாரன். இதில் சந்தேகப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இப்போதிலிருந்து யாராவது 2 வெவ்வேறு கலைகளையும் திறன்களையும் கற்றுக்கொள்ள முடிந்தது? நேத்ரன் போன்ற ஒருவர் கூட தனது தாக்குதல்களிலும் போர் திறன்களிலும் சில மந்திரங்களை மட்டுமே புகுத்த முடியும். நான் சாம்ராஜ்னுடன் நண்பர். இந்த நபரிடம் ஏதாவது தவறு அல்லது சந்தேகம் இருந்திருந்தால் அவர் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருப்பார். வயதான சிங்கத்தின் நீதிபதியை கடிந்து கொண்டார். நானும் அந்த பேச்சுகளைக் கேட்டிருக்கிறேன். அவன் ஒன்றல்ல 6 மினோட்டோர்களைக் கொன்றான். அவன் ஷேடோ வீரன் என்றால் தற்போதைய சூழ்நிலையில் பல சந்தேக பார்வைகளை அவன் மீது செலுத்தக்கூடிய தன் பலத்தை அவன் ஏன் பொதுமக்களுக்கு காட்ட வேண்டும்? உன் கைகளால் உன் கண்ணை குத்துவாயா? வயதான சிங்கத்தோல் வலியுறுத்தியது. இந்த நேரத்தில் நகர பாதுகாப்புத்துறையின் கேப்டன் சந்திரன் குறுக்கிட்டு பேசினார். சார், இதை பத்தி எனக்கும் சில யோசனைகள் இருக்கு. இந்த 2 பேரையும் பத்தி நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எவ்வளவு சீக்கிரமா புகழை பெற்று நகரத்துல பேசுபொருளா மாறினாங்கன்னு. இவ்வளவு மினோட்டோர்களை மட்டும் கொல்றதுதான் கவனிக்க வேண்டிய சாதனைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது ரொம்ப சீக்கிரமா பரவுதுன்னு நீங்க நினைக்கலையா? 3 அல்லது 4 நாள்ல யாரும் அவ்வளவு பிரபலமாயிட மாட்டாங்க. இவனைப் போல் யாருமே இல்லை, கேப்டன் குறிப்பிட்டார். சரி, நாளை இரவு என் மாளிகையில் ஒரு விருந்து வைக்கிறேன். இந்த நிலவனுக்கு ஒரு அழைப்பிதழ் அனுப்பு. மேலும் தளபதி ஸ்திராசும் அங்கு இருப்பார். இந்த நபர் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை வாழ்வீரனாக மாறுவதற்கு அருகில் இருக்கிறாரா இல்லையா என்பதை சோதிக்க அவர் நமக்கு ஒரு வழியாக இருக்கலாம். மேலும் பல சக்திகளும் பிரிவுகளும் அதை தாங்களே தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். வயதான நீதிபதி தந்திரமாக பேசினார். நீதிபதி அவர்களே, உங்கள் கட்டளைப்படி ஷேடோ வீரன் வர முடிவு செய்தால் நாங்கள் பலத்த பாதுகாப்பையும் வழங்குவோம் என்று லெப்டினன்ட் கூறிவிட்டு வணங்கினார். ஆணும் பெண்ணும் மற்ற அதிகாரிகளுடன் அறையை விட்டு வெளியேறினர். வயதான சிங்கத்தோல் தனது நாற்காலியில் வசதியாக சாய்ந்து தலையை சாய்த்து கொண்டது. சரி, என்ன கண்டுபிடித்தாய் என்று முதியவர் பேசினார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கொலைகார உடையில் ஒரியல் தோன்றி பழைய நீதிபதியின் முன் நின்றார். நாங்கள் இந்த நபரை ஆராய்ந்தோம். அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். ஆனால் ஏதோ காரணத்திற்காக அவர் நகரத்திற்கு வந்ததிலிருந்து எப்போதும் அமைதியாகவே இருக்கிறார். சிகுர் குடும்பத்தின் 2வது இளம் எஜமானரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டதும் நேத்ரன் அவர்களால் நடத்தப்பட்ட மதிப்பீட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டுமே 2 குறிப்பிடத்தக்க சம்பவங்கள். எங்கள் தகவல் சேகரிப்பின் அடிப்படையில் அவர் ஷேடோ வீரன் போல் தெரியவில்லை. பேசினார் டோட். வான்ரியாவில் வசிப்பவர்கள் பல தசாப்த கால பயிற்சிக்குப் பிறகும் மிக வேகமாக நிலைகளை எட்டுவதில்லை அல்லது மாஸ்டர் ரேங்க் போராளியாக மாறுவதில்லை. இந்த ஷாடோவை சுதந்திரமாக சுற்றித் திரிய அனுமதித்தால் இது என் பதவியை பாதிக்கும். பின்னணி இல்லாத சிறு குற்றவாளிகளை நாம் அடக்கி ஒடுக்கலாம். ஆனால் அவன் பிரபுக்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளை நோக்கி தனது கத்தியை நீட்டினால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும். நம்மிடம் எத்தனை ஊழல் நிறைந்த மற்றும் கொடூரமான பாஸ்டர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த பிரபுக்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள். வயதானவர் சோகமான முகத்துடன் பேசினார். மறுநாள் காலையில் நிலவன் தோட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட திறன்களையும் நுட்பங்களையும் பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது ஜெரோம் அதிர்ச்சியடைந்த முகபாவத்துடன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டார். மாஸ்டர், உங்களுக்கு மாஜிஸ்திரேட்டிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஜெரோம் ஒரு பயங்கரமான குரலில் பேசினார். அந்த தகவல் தனக்கு புரிய வைக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருப்பது போல. என்ன மாதிரியான முட்டாள்தனத்தை பற்றி பேசுகிறாய் என்று நிலவன் கேட்டான். உரையில் உள்ள முத்திரை மாஜிஸ்திரேட் அலுவலகத்திற்கு சொந்தமானது, மாஸ்டர். வேறு யாராவது இதை பயன்படுத்துவது இந்த நகரத்தில் ஒரு குற்றம். அழைப்பிதழை கொடுத்துக் கொண்டே ஜெரோம் பதிலளித்தார். அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள சூழலை நிலவன் படித்தான். வாழ்வீச்சு திறமைக்காக அவன் அதிகமாக பாராட்டப்பட்டதை கவனித்தார். சரி,
நான் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா என்று அவங்க பார்க்க விரும்புறாங்க. நிலவன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு இந்த நகரத்தின் உயர் அதிகாரிகளிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தான். நிலவன் தனது மதிய பொழுத்தை விலையுயர்ந்த ஆடைகளை விற்கும் ஒரு உயரக துணிக்கடையில் பொருத்தமான உடையை தேடி கழித்தான். இந்த விருந்துக்கு தனது வழக்கமான உடையில் செல்ல அவனால் முடியவில்லை. ஏனெனில் அது அவனை ஒரு ஏழை, யாரும் இல்லாதவர் போல் காட்டும். ஏனென்றால் கடையின் வரவேற்பாளர் கூட நிலவனை சந்தேகத்திற்கிடமான பார்வையுடன் பார்த்தார். அவர் எந்த வகையான மக்கள் இங்கு வருகிறார்கள் என்பது தெரியாமல் தவறுதலாக உள்ளே நுழைந்தது போல். நிலவன் அவள் பார்வையை கவனிக்கவில்லை. ஒரு உதவியாளரைக் கேட்டு மிகவும் விலையுயர்ந்த மற்றும் ராஜரீக ஆடைகளை தேடினான். அவன் உயர்தர பொருட்களாலும் பல உள்ளார்ந்த வெள்ளி வடிவங்களாலும் ஆன மிகவும் மென்மையான கருப்பு நிற ஆடைகளின் தொகுப்பை தேர்ந்தெடுத்தான். சட்டையைப் பொறுத்தவரை அவன் ஒரு வெள்ளை சட்டை, பின்னர் ஒரு சிவப்பு உள்கோட் மற்றும் பச்சை நிறட்டை ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தான். கடை மேலாளரிடம் 5,000 தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு கடையை விட்டு வெளியேறினான். அவன் இவ்வளவு பணக்காரனாக இருப்பான் என்று யாரும் எதிர்பார்க்காதல் அவனை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இரவு நேரம் நெருங்கி வர அவன் மிகவும் ஆடம்பரமான ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நீதிபதியின் மாளிகைக்கு வந்தான். அழைப்பிதழை கொடுத்துவிட்டு பாதுகாப்பு படையினரை கடந்து இறுதியாக மாளிகையின் பிரமாண்டமான மண்டபத்திற்குள் நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் ஆடம்பரமான உடைகளில் பலர் கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டும் கிசுகிசுத்துக் கொண்டும் இருப்பதை பார்த்தான். கதவின் ஓரத்தில் இருந்த பேச்சாளர் மென்மையான தொனியில் கூட்டத்தினரிடையே தனது வருகையை அறிவித்தார். பெண்களே, தாய்மார்களே, எங்கள் இளாவோட் நகரத்தின் புகழ்பெற்ற ஹண்டரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மிஸ்டர் நிலவன் என்றார் பேச்சாளர். கூட்டத்திலிருந்து திடீரென ஆச்சரியத்தின் மூச்சுக்குரல்கள் கேட்டன. மேலும் பல கண்கள் நிலவனை நோக்கித் திரும்பி எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தன. குறிப்பாக மண்டபத்தில் இருந்த இளம் மற்றும் அழகான உன்னத பெண்கள் மற்றும் பெண்கள். இந்த உடையின் கலவையும் அவனது அழகான மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றமும் நிலவனை ஒரு உன்னத குடும்பத்தின் வாரிசாகக் காட்டியது. அவர்கள் அனைவருக்கும் மிகவும் வசீகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்தார். மேலும் அவனது வலுவான உடலமைப்பை அவரது ஆடைகள் வழியாக கூட கவனிக்க முடிந்தது. இந்த ஆர்வமுள்ள பார்வைகள் மற்றும் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களின் கீழ் நிலவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அடப்பாவே, பேசாம நான் வீட்டுக்கு போயிரவா? அத்தியாயம் 48. களத்தில் மோத தயாராகும் நிலவன். நிலவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு பெரிய மண்டபத்திற்குள் நுழைந்தார். உள்ளே சற்று சங்கடமாக உணர்ந்தாலும் அவன் இன்னும் தனது நம்பிக்கையான தோற்றத்தை தக்கவைத்துக் கொண்டார். மேலும் அணுகக்கூடியவராகவும் இருந்தார். அவர் ஒரு கிளாஸ் மதுவை எடுத்துக்கொண்டு ஏற்பாட்டாளர்களை வரவேற்றார். எதிர்பாராத விதமாக அவன் உள்ளே நுழைந்து சுற்றிப் பார்க்கத் தொடங்கியதும் சில விருந்தினர்கள் அவனை அணுகி வரவேற்று நிலவனுக்கு தங்களை முறையாக அறிமுகப்படுத்திக் கொண்டனர். ஒருவர் எதிர்பார்ப்பது போல இந்த புகழ்பெற்ற மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களிடையே கலப்பதில் நிலவனுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. ஏனெனில் அந்த நேரத்தில் அவனது நற்பெயர் உச்சத்தில் இருந்தது. மிஸ்டர் நிலவன், உங்களுடைய கைவிடப்பட்ட பெயரை நான் நீண்ட காலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் எதிர்காலத்தில் பல விஷயங்களில் உங்களுடன் ஒத்துழைப்பேன் என்று நம்புகிறேன் என்று நன்கு உடையணிந்த விருந்தினர்களில் ஒருவர் பேசினார். அவர்கள் ஒரு நல்ல நடத்தை கொண்ட நபரின் நடத்தையை வெளிப்படுத்தினர். உங்களை சந்தித்ததிலும் மகிழ்ச்சி. நீங்கள் வெளிப்படையாக பேசுவதை விட நேரடியாக பேசியதற்கு நான் நன்றி கூறுகிறேன். எனக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் மிகவும் பிடிக்கும் என்று நகைச்சுவையாக கூறி நட்புடன் உரையாடத் தொடங்கினான் நிலவன். அவர்களுக்கு முன்னால் ஒரு சர்க்கரைத்துகள் இருந்ததால் விருந்தினர்களில் பலர் எறும்புகளின் கூட்டத்தைப் போல நிலவனை நோக்கி திரண்டு வந்தனர். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பே அவனை பற்றி அறிந்து கொள்ள முயன்றனர். விரைவில் மண்டபத்தின் ஒரு பக்கம் டஜன் கணக்கான மக்களால் நிரம்பியிருந்தது. நிலவனுக்கு இனிமையான மற்றும் பாராட்டும் கருத்துக்களைச் சொன்னார்கள். அதே நேரத்தில் அவன் அவர்களை பணிவுடன் வரவேற்று ஒரு பிரபுத்துவ பின்னணியைச் சேர்ந்த ஒருவரைப் போல மிகுந்த மரியாதையுடன் பதிலளித்தார். ஆனால் கூட்டத்தில் இருந்த சில இளைஞர்களுக்கு அந்த காட்சி வெறுப்பூட்டுவதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மக்களின் கவனத்தையும் அங்கீகாரத்தையும் விரும்புவதில்லை. குறிப்பாக சமூகத்தின் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம், நற்பெயர் மற்றும் மரியாதை போன்ற ஒன்றைத்தான் அவர்கள் அதிகம் விரும்பினர். பல இளம் அழகான பெண்களும்
ஆடம்பரமான ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்ட சில மிகவும் மென்மையான தோற்றமுடைய பெண்களும் நிலவனை கவனிக்கத் தொடங்கியதும் அவ்வப்போது அவனது மிகவும் ஆண்மைமிக்க உடலையும் அழகான முகத்தையும் புகழ்ந்து காதல் வார்த்தைகளை கூறியதும் அவனது சவப்பெட்டியின் ஆணியை தொட்டது. இது நிலவனை அவ்வப்போது வெட்கப்பட வைத்தது. ஏனென்றால் எதிர்பாலினத்தவரின் பாராட்டுகளை யார் பாராட்டவில்லை? நிலவன் தனது முகத்தில் ஒரு கண்ணியமான புன்னகையை வைத்துக்கொண்டு பதிலுக்கு சிரித்தான். இந்த இளம் மற்றும் அழகான பெண்களை வரவேற்கும் மனப்பான்மையை காட்டினார். ஏய், மூளைச்சாவு அடைந்த அரக்கர்களைக் கொல்வதில் என்ன நல்லது? இப்போதிலிருந்து ஒரு சாதாரண மனிதர் உயர்குடி குலங்களைச் சேர்ந்தவர்களை விட சிறந்தவராக இருக்க முடியும். விருந்தினர்களிடையே இருந்த ஒரு இளம் வட்ட முகமுடைய மனிதர் பேசினார். அவரது குரல் மண்டபத்தின் ஒவ்வொரு மூலையையும் எட்டும் அளவுக்கு சத்தமாக இருந்தது. ஆமாம், அவர் அந்த மினோடார்களைக் கூட தனியாக கொல்லவில்லை, மற்றவர்களிடமிருந்து உதவியும் பெற்றார் என்று நான் நம்புகிறேன். அந்த வதந்திகள் எல்லாம் எனக்கு வெறும் ஏமாற்று வேலையாகத் தெரிகிறது என்று இந்த கூட்டத்தில் இருந்த மற்றொரு உன்னத வாரிசு புகார் கூறி தீயில் எண்ணெய் ஊற்றினார். ஆனால் பீட்டாவின் சில முக்கிய கதாபாத்திரங்களைப் போலல்லாமல் நிலவன் மற்றவர்கள் தன்னை பற்றி இழிவாக பேச அனுமதிக்கும் அல்லது யாராவது குறிப்பாக அவனை குறிவைத்தால் அத்தகைய கருத்துக்களை நழுவவிட அனுமதிக்கும் வகையைச் சேர்ந்தவராக இருக்கவில்லை. என்னை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று நிலவன் பதிலுக்கு கேட்டான். அவனுடைய குரல் அனைவரின் காதுகளையும் எட்டும் அளவுக்கு சத்தமாக இருந்தது. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, போசகளோடையும் கீழ்த்தரமான வாழ்க்கையோடையும் எங்களுக்கு பொருத்தமே இல்ல. இந்த குழுவைச் சேர்ந்த ஒரு மெலிந்த மனிதர் தாழ்ந்த கண்களுடன் பேசினார். அப்படியானால் இந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு கூட்டம் நிற்பதை நான் ஏன் பார்க்கிறேன் என்று நிலவன் நேர்த்தியாக மதுவை உறிஞ்சிக் கொண்டே பதில் அளித்தான். வாயே மூட்! திடீரென்று முழு மண்டபமும் அமைதியாகிவிட்டது. பல மூச்சு திணறல்களும் அதிர்ச்சியூட்டும் கிசுகிசுக்களும் கேட்டன. நிலவனின் கருத்து, இந்த நேரத்தில் இந்த மண்டபத்தின் நடுவில் சரியாக நின்று கொண்டிருந்த இளம் பிரபுக்களின் குழுவை இலக்காக கொண்டது. இது அந்த பதிலடி மூலம் இந்த கூட்டத்தை பயனற்றதாகவும் திறமையற்றதாகவும் அறிவிப்பதை விட வேறுபட்டதல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் யார்னு உங்களுக்கு தெரியுமா? நிலவனின் கேலி பேச்சை கேட்டு முற்றிலும் கோபமடைந்த குழுவில் இருந்த ஒரு நபர் எரிச்சலுடன் பேசினார். இல்லை, எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு கவலையும் இல்லை என்று நிலவன் அலட்சியமான குரலில் அறிவித்தான். உயர்வர்க்க மக்கள் கூட்டத்தால் சூழப்பட்டிருப்பதால் அவர் ஏன் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்களில் யாரும் அவனுக்கு உறவினர்கள் இல்லை அல்லது எந்த நட்பையும் கொண்டிருக்கவில்லை. எனவே அவன் ஏன் வாயை மூடிக்கொண்டு மற்ற தரப்பினரைப் போலவே பதிலளிக்கக்கூடாது? இந்தச் சூழ்நிலையை அமைதியாக கட்டுப்படுத்த முயற்சிப்பது அவரை பலவீனமாகவும் ஏமாற்றுக்காரராகவும் காட்டும். அவன் அதிகாரபூர்வமான தொனியில் பதிலளிக்கவில்லை என்றால் யார் அவனை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள்? நீ கீழ்த்தரமான அழுக்கு! எங்களை அவமதிக்கத் துணிகிறாயா? நீ வாழ்வதில் சோர்வடைந்து விட்டாயா என்று முதல்வட்ட முகம் கொண்ட இளைஞன் கத்தினான். நிலவன் தன்னைச் சூழ்ந்து நின்ற மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் நடந்து சென்றார். அவன் மது கோப்பையை ஒரு மேஜையில் வைத்துவிட்டு கைகளை மடக்கினார். அவர் புருவத்தை உயர்த்தி சோகமான தொனியில் பதிலளித்தார். பலவீனமானவர்களின் கூட்டத்தால் நான் ஏன் அச்சுறுத்தப்பட வேண்டும்? நிலவனின் கடைசி கருத்தை கேட்டவுடன் கூட்டம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. நிலவன் இந்த இளம் வாரிசுகளின் குழுவை பலவீனமானவர்கள் என்று அழைத்தான். விளைவுகளைப் பற்றி அவனுக்கு எந்த பயமும் இல்லை. இந்த உன்னத குடும்பங்களின் கோபத்திற்கும் அவன் அஞ்சவில்லை. சிலர் அவனது அணுகுமுறையை மிகவும் துணிச்சலானதாக கண்டனர். அதே நேரத்தில் அங்கு கூடியிருந்த பெரும்பாலான பிரபுக்கள் அவனது வார்த்தைகளை மிகவும் திமிர் பிடித்ததாக கண்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு உயர்குடி சமூகம். அவர்களின் வட்டத்தில் பெயர் தெரியாதவர்கள் வந்து தங்கள் இளைஞர்களை பலவீனமானவர்கள் என்று அழைப்பது அவர்களின் முகத்தில் அறைவதைப் போல. அறியாத முட்டாள், என்னுடன் சண்டையிடத் துணிகிறாயா என்று நிலவனின் வயதுடைய ஒரு இளைஞன் கத்தினான். ஆமாம், எங்களுடன் சண்டையிடத் துணிகிறாயா, இளைஞரான இழிவான சாமானியரே என்று அந்த உன்னத குழுவைச் சேர்ந்த ஒரு டேகர்கின் இளைஞன் பதிலளித்தான். ராகோஸ் பேரரசு ஒரு அரச குடும்பத்தால் நடத்தப்படவில்லை. மேலும் அது ஒரு ஜனநாயக நாட்டைப் போலவே செயல்பட்டாலும் இந்த பேரரசை நடத்துவதில் ஒரு வர்க்க மக்கள் இருந்தனர்.
எனவே நிச்சயமாக அவர்களுக்கு மேன்மை உணர்வும் உயர்குடி உணர்வும் இருந்தது. உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கொண்டாலும் இந்த மக்கள் அனைவருக்கு முன்னால் இங்கே சண்டையிடுவது பொருத்தமானதாக நான் நினைக்கவில்லை. அது இந்த இனிமையான கூட்டத்தை அழித்துவிடும். நிலவன் கவலையற்ற தொனியில் பதில் அளித்தான். நான் அதை அனுமதிப்பேன். திடீரென்று மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்த பல முதியவர்களால் சூழப்பட்டிருந்த கூட்டத்தினரிடையே ஒரு வயதான லயன்கின் மென்மையான தொனியில் பேசினார். ஆனால் அவரது குரல் அதை பொருட்படுத்தாமல் மண்டபம் முழுவதும் பரவியது. அடுத்த நொடி மண்டபத்தில் இருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். நிலவன் பார்த்த மற்ற சிங்கக்குட்டியைப் போலல்லாமல் அவருக்கு முன்னால் இருந்த முதியவர் அதிக உயரமாகவோ அல்லது தசைநார் ரீதியாகவோ இல்லை. ஆனால் அதை பார்த்ததிலிருந்து அவர் மகத்தான சக்தியையும் அதிகாரத்தையும் கொண்டிருந்தார். என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் கிராவிஸ் கெண்டார், இளாவோட் நகரத்தின் நீதிபதி என்று நிலவன் நோக்கி நடந்து சென்று கைகுலுக்க முயன்றபோது முதியவர் பேசினார். நிலவன் கைகுலுக்கி, மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, உங்களைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் வந்தபோது உங்களை அடையாளம் கண்டுகொள்ளாமல் உங்களை வாழ்த்தாததற்கு மன்னிக்கவும். உங்கள் பெரியவரை இதற்கு முன்பு சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை என்று பதில் அளித்தான். நீதிபதியின் அரச தோற்றத்தால் முற்றிலும் பாதிக்கப்படாதவராக அமைதியான நடத்தையுடன் நிலவன் பேசினார். உங்களைப் போன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய திறமைசாலியை நானும் சந்திக்க விரும்பினேன், மிஸ்டர் நிலவன். உங்கள் மகத்தான மற்றும் வீரச் செயல்கள் என் காதுகளையும் என்று முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையுடன் முதியவர் பதிலளித்தார். இந்த நேரத்தில் ஒரு நடுத்தர வயது ஆணும் சாதாரண இராணுவ உடையில் ஒரு அழகி பெண்ணும் பழைய நீதிபதியின் பின்னால் நடந்து வந்து நின்றனர். அவர்கள் வேறு யாருமல்ல, கேப்டன் சந்திரன் மற்றும் லெப்டினன்ட் தரணே. ஆனாலும் அவர்களில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நிலவனை கண்களால் பார்த்தார்கள். உங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கும் இடையே சில தவறான புரிதல்கள் இருப்பதாகத் தெரிகிறது. உங்கள் திறமைகளில் சிலவற்றை ஏன் நம் அனைவருக்கும் காட்டக்கூடாது? நம்மில் பலர் அவர்களை பார்க்க விரும்புவோம் என்று எனக்குத் தெரியும். நான் சொல்வது சரியா என்று நீதிபதி பேசிவிட்டு மண்டபத்தைச் சுற்றி பார்த்தார். ஆமாம் ஆமாம், நாங்களும் கொஞ்சம் பொழுதுபோக்கை பார்க்க விரும்புகிறோம் என்று வந்திருந்த விருந்தினர்களில் ஒரு பிரபு பேசினார். விரைவில் பலர் அவரை பின்தொடர்ந்தனர். சில பிரபுக்களின் வாரிசுகள் இந்த பிரபுக்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். மேலும் நிலவன் அவர்களை பலவீனமானவர்கள் என்று அழைப்பது அவர்களின் முழு குலத்திற்கும் அவமரியாதை. எனவே அவர்களும் அவனை அடித்து மன்னிப்பு கேட்பதைக் காண விரும்பினர். நிச்சயமாக அதை திறந்த வெளிக்கு எடுத்துச் செல்வோம். இது அனைவருக்கும் சரியான பார்வையையும் தரும் என்றார் நிலவன். விரைவில் அவனும் உன்னத வாரிசுகளின் குழுவும் ஒரு திறந்த தோட்டத்திற்கு வெளியே சென்றனர். அதைத் தொடர்ந்து அனைத்து பார்வையாளர்களும் சென்றனர். நிலவன் ஒரு பக்கத்திலும் 8 வாரிசுகள் கொண்ட குழு மறு பக்கத்திலும் நின்றனர். அவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை வெளியே எடுத்தனர். அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாள் பயன்படுத்துபவர்களாகத் தெரிந்தனர். உன்னத வர்க்கத்தினருக்கும் இராணுவ அணிகளுக்கும் வாள்கள் மிகவும் புகழ்பெற்ற ஆயுதங்களாக இருந்ததால் நிலவன் அதை நியாயமானதாகக் கண்டார். நிலவன் தனது விண்வெளி வளையத்திலிருந்து ஒரு மரவாளை எடுத்தான். நீங்க ஏன் உண்மையான ஆயுதத்தை பயன்படுத்தல? ஏதாவது பயமா? வாரிசுகளில் ஒருவர் கேட்டார். ஆமாம், எனக்கு பயமா இருக்கு. உன்னை ரொம்ப காயப்படுத்திடுவேனோன்னு பயமா இருக்கு. நிலவன் உணர்ச்சியற்ற முகத்துடன் பதில் அளித்தான். நீங்க முதல்ல என்னை போக விடுங்க. இந்த அழுக்கு கழிசடைக்கு நான் சில ஒழுக்கங்களைக் கற்றுக் கொடுக்கப் போறேன் என்று ஒரு மனிதன் கர்ஜித்துக் கொண்டு அந்த கூட்டத்திற்கு முன்னால் நடந்தான். போருங்க என்று நிலவன் பேசிவிட்டு வலது கையில் இருந்த மரவாளை இளம் பிரபுக்களின் குழுவை நோக்கி நீட்டியபடி தனது இடது கையை தனது கால்சட்டையின் இடது பாக்கெட்டில் வைத்தான். எனக்கு இரவு முழுவதும் வேலை இல்லை, ஒரே மூச்சில் முடித்துவிடலாம் என்றான் நிலவன். நீ என்ன சொல்ற? நிலவனுடன் சண்டையிடப் போனவன் கேட்டான். நிலவன் வெறுமனே ஒரு புன்னகையை விட்டுவிட்டு பதிலளித்தார். என்னை நோக்கி வா, ஒரேயடியாக முடிச்சிறேன்.